இங்கே ஒரு பொண்ணோட வீட்டில் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்கிறனால எப்பவுமே குர்கா போட்டுட்டு தான் இருக்கும். மேக்கப் ஐட்டம்லாம் எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. இவளுமே ஒரு மாலுக்கு போய் அங்கே இருக்க லிப்டிக்கை துணியில் மறைச்சி வச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் வந்துடுறா. இப்போ காலேஜ் வரதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவள் எடுத்துகிட்டு வந்த லிப்டிக்கையும் எடுத்து போட்டுக்கிட்டு காலேஜ் கிளம்பிடுறா. அவளுக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த காலேஜ்லேயும் மியூசிக் குரூப் இருக்காங்க, அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறா. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற அந்த ஃபங்க்ஷனில் இவள் டான்ஸ் ஆடுறத பார்த்து அவங்க அம்மா அப்பாவுமே இப்போ அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக திட்டுறாங்க. இதனால் அவளுமே சோகமாக ரூம்குள்ளே போய் கதை சாத்திக்கிறா. ரூம்குள்ளே போய் குர்காவை கழட்டி போட்டு மறுபடியுமே பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. இப்போ அவங்க அப்பா டைலராக இருப்பார். இந்த பொண்ணுமே வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு துணியெல்லாம் தைச்சு கொடுத்துட்ருப்பா. இப்போ அவங்க அப்பா இல்லாத நேரமாக பார்த்து இவளுக்கு பிடிச்ச மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் தைச்சு இப்போ காலேஜுக்குமே போட்டுட்டு போயிடுவா. ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருப்பா. அதனால் மாலுக்கு போயிட்டு ஒரு மாடலான ட்ரெஸ்ஸை யாருக்குமே தெரியாமல் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவா. இப்போ அடுத்த நாள் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பார்ட்டிக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு பையனுமே பார்க்குறான். அந்த பையனுமே இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ போலீஸ் வந்து அந்த நேரத்தில் இவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னு பார்த்தா இப்போ மால் திருநதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் போலீஸில் சொல்லிடுறாங்க. போலீஸுமே இவ்வளோ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க அப்பாவுமே பயங்கர கோவமாக வந்து அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இனிமேல் நீ காலேஜுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இவளுமே எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அவங்க அப்பா எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ இனிமேல் காலேஜ் போகக்கூடாது, வீட்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க.